நம்மளோட லெட்ஸ் குக் அண்ட் இட் சேனலில் இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான ட்ரைட் நட்ஸ் வச்சு சூப்பரான அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் தேவையான அளவு பாதாம் ஒரு 2லேருந்து 3 கைப்பிடி பாதாம் வந்து ஏற்கனவே ஊற வச்சு தோல் பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி நான் பூசணி விதை, நம்ம வீட்டில் என்ன நட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் எங்கே என்ன இருக்கோ அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பூசணி விதையும் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு கைப்பிடி முந்திரி எடுத்திருக்கேன். இப்போ காரத்துக்கு நம்ம வந்து வெல்லம் சேர்த்துக்கப்புறம் ஒயிட் சுகர் சேர்க்கறது பதிலாக வெல்லம் சேர்த்தா ரொம்பவே இன்னும் நம்ம தாராளமாக இந்த ஸ்வீட்டை வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிட்லாம். அப்புறம் ஒரு கிளாஸ் பால் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, ஒரு ஃப்ளேவருக்காக ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மையாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு, நெய் சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த நட்ஸ் மிக்சரை வந்து நான் வந்து சேர்த்துக்கலாம். பாலோடு சேர்த்து இதை அரைச்சா தான் அந்த அல்வாக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம ஒயிட் சுகர் சேர்க்கலை. ஸோ டயட்டில் இருக்கிறவங்க கூட ஸ்வீட் கிரேவிங்ஸ் வந்தால் இந்த மாதிரி நீங்கள் ஒரு அல்வா செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்க வந்து நட்ஸு எல்லாம் டேரெக்டாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து 15 மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து அதை அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி அல்வா பதத்துக்கு வந்துடும். ஸோ மறுபடியும் நம்ம ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு பர்ஃபெக்டான டெக்ஸ்சரில் வந்து ரொம்ப ஹெல்த்தியான நட்ஸ் அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். தேங்க்யூ.